Hi student, 12th standard chapter 6 exercise 6.7 sum number 3 find parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point 2 points கொடுத்துறாங்க and parallel to the straight line passing through the point 2, 1, minus 3, minus 1, 5, minus 8 கொஸ்டின் என்ன மென்ஷன் பண்ணா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க அந்த 2 பாயிண்ட் வந்து ரிமைனிங் 2 ஸ்ட்ரெயிட் லைனோட பாயிண்ட்டுக்கு நான் பேரலா இருக்கும்போது அதோட பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறேன். இப்போ கார்ட்டீசியன் ஃபைன் பண்ணிட்டு வெக்டர் ஃபைன் பண்ண முடியாது. ஏன் கொஸ்டின்லாம் கேட்டுறாங்க பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டாங்க. அப்போ வெக்டர் ஃபைன் பண்ணிட்டு தான் கார்ட்டீசியனுக்கு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் ஃபைன் பண்ணிங்க, இது பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேரல் வெக்டர் என்ன நமக்கு பண்ணலாம், அந்த பேரல் வெக்டர் எத்தனை கொடுத்தாலும் அது என்ன வரும், சிங்கிள் பேரல் வெக்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ரெண்டு பண்ணா பேரல் டு தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட். அப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பேரல் லைன் மேலே பாஸ் பண்ணுறாங்களாம். பாஸ் பண்ணும்போது அது சிங்கிள் பேரல் வெக்டர் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இப்போ 2 பாயிண்ட்டும் இந்த 2 பாயிண்ட் சிங்கிளாக என்ன நமக்கு பி வெக்டர் ஃபைன் பண்ணுமா அதுக்கு. அப்போ 2 பாயிண்ட் ஒரு பேரல் வெக்டர் என்ன நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் R vector equal to A vector plus S into B minus A plus T into V vector. BA வந்து நம்ம பாயிண்ட். அப்போ என்ன நமக்கு பிலேருந்து ஏ லெஸ் பண்ணலாமா? அப்போ இதில் லெஸ் பண்ணால் மைனஸ், இதுலேருந்து லெஸ் பண்ணால் மைனஸ் 4J, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 2K. இதான் B minus A ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் B வெக்டர் ஃபைன் பண்ணுவோம். B வெக்டர்னா பேரல் லைனுக்கு போகுது. இந்தாண்ட இருக்கிறதுல இதுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் C வெக்டர்னு எடுத்துட்டோம், செகண்ட் வந்து D வெக்டர் எடுத்துட்டு இது சிங்கிளாக ஃபைன் பண்ணுறோம். V வெக்டர் ஈக்குவல் டு டிலேருந்து சி மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ எனி ஒன் எடுத்துக்கூடாது, இது ரெண்டுமே சிங்கிள் பேரல் வெக்டரா ஃபைன் பண்ணணும். அப்போ சிங்கிளாக டிலேருந்து சி மைனஸ் பண்ணனா அப்போ V வெக்டரை ஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணா -3, இதுலேருந்து மைனஸ் பண்ணா 4, இதில் மைனஸ் பண்ணா -5i கேப். இதுதான் பேரல் வெக்டர். அப்போ 2 பாயிண்ட் ஒரு பேரல் வெக்டர் கன்வெர்ட் ஆகுனா என்ன வெக்டர், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் இந்த ஃபார்முலா. அப்போ ஏ வெக்டர் தெரியும் plus S into B minus A ஃபைன் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் T into V வெக்டருங்க பேரல் வெக்டர் ஃபைன் பண்ணிட்டோம். 2 எதையும் ஒன்று எடுத்துக்கூடாது, ரெண்டையும் சிங்கிளாக ஃபைன் பண்ணணும். அந்த 2 பேரல் வெக்டரை ஒரே பேரல் வெக்டராக நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபைன் பண்ணால் அப்போ நான் டிலேருந்து சி மைனஸ் பண்ணால் ஓகே. சரி, இதை நமக்கு என்ன நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட என்ன நமக்கு நேரம் சாரி வெக்டர் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன். ஓகே, இதுதான். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் என்ன பண்ணலாம், 2 பாயிண்ட் ஒரு பேரல் வெக்டர், 2 பாயிண்ட் இது பேரல் வெக்டர். இதையும் சார் இதுதான் பாயிண்ட் கொடுத்துறாங்களே, இங்க ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்களே, இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணாது. ஃபர்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் செகண்ட் பேரல் வெக்டருக்கு கண்டிப்பா பேரல் வெக்டர் தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 2 பாயிண்ட் வந்து ஒரு பேரல் வெக்டரா ஃபைன் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 சிங்கிளா ஃபைன் பண்ணது தான் இந்த சிங்கிள் பேரல் வெக்டர். அப்போ 2 பேரல் வெக்டர்னு ஃபைன் பண்ணிட்டு போறீங்க. அப்போ 2 பேரல் 2 பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபார்முலாவே இல்லை நமக்கு. அப்போ நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் ஒரு பேரல் வெக்டர்னா ஃபார்முலா x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 வந்து பேரல் வெக்டர். சார் இங்க b இருக்க இந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறீங்க. நம்ம பேரல் வெக்டர் நாமளா நேம் கொடுத்தான், நீ L1 L2 L3 கூட நேம் கொடு, நாம கொடுக்குற நேம் தான் இங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2, 2, 1, second point 1, -2, 3, parallel vector -3, 4, -5. எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றீங்க. x minus 2, y minus 2, z minus 1, 1 x2 க்கு 1 minus 2, minus 2, 3, minus 1, b1 b2 இதெல்லாம் -3, 4, 5 இங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு இது கேன்சல் ஆகிடும். 20 minus 8 மைனஸ் ஆஃப் y minus 2 இது கேன்சல் ஆகிடும். +5 +6 ப்ளஸ் z minus 2னா இது கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன வரும் -4 -12. இது சிம்பிளை பண்ணால் நமக்கு 12 11 -16. இப்போ என்ன நமக்கு 12x -24 -11y நெக்ஸ்ட் என்ன வரும் +22 மைனஸ்னா 16z +16. இப்போ 12x -11y -16z எல்லாம் லெஸ் பண்ணால் +14 = 0. இதை நம்ம என்ன ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் ஃபார்மோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துறானுக்குண்ணா ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்.
அகைனோட பேர் வெக்டருக்கு அனதர் பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் பேர் வெக்டராக ஃபைன் பண்ணிட்டு அப்போ 2 பாயிண்ட் ஒரு பேர் வெக்டருக்கு வெக்டர் ஈக்குவேஷனு இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.